வணக்கம் இந்தியா. நிஃப்டி 5 நாளாக ஏறின ஏற்றத்திலிருந்து இன்றைக்கி ஒரு பிரேக் எடுத்து 228 புள்ளிகள் குறைந்து 23,768.45 முடிவடைந்திருக்கிறது. பிலோ 23,800ன்னு சொல்லலாம். மெயினாக இந்த டிக்ளைன் ஒரு வீக்னஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் இருந்தது. மறுபுறம் இந்த டென்ஷன் அபவுட் மிடில் ஈஸ்ட் எகெயின், அதாவது யூஎஸ் ஈரான் போர் இல்லைங்க, இந்த வாய் போர்னால இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினது. ஸோ அது லாஸ்டிங் பேஸ்ன்னு சொல்லலாம். அதுமாரி நிஃப்டி எகெயின் டுடே இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ பட் எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 228 புள்ளிகள் குறைந்து லெவலில் முடிஞ்சிருக்கு. மேலும் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு வாலட்டைல் மூவில் இருந்ததுன்னு சொல்லலாம். மார்க்கெட் சென்டிமெண்ட் தகுந்த மாதிரி பிரெண்ட் க்ரூடு ஒரு ஏற்ற இறக்கத்தில் இருந்தது. ரைஸ் இன் ஆயில் ப்ரைஸஸ் எகெயின் தட் எஸ்கலேட்டிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தாங்க. ஸோ ஈரான் டைட்டன் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் இந்த வாய்ப்போருக்கும் வந்திருக்கக்கூடிய ரியல் நியூஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். செக்ட்ரல் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 11 செக்டாரில் 4 செக்டார் தான் இன்றைக்கி நல்ல மேலே நின்றுது. பாக்கியெல்லாம் ரெட்டு. அதில் ஏறினதுன்னு பார்த்தோன்னா மெட்டல், எனர்ஜி அண்ட் ஃபார்மா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டினா அது 2 3 நாளாக வீழ்ச்சி அடைந்ததில்ல, அதெல்லாம் இன்றைக்கி பையிங் வந்திருக்கு. மறுபுறம் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பிஎஸ்சி பேங்க், இது மூன்றும் ஹெவியாக விழுந்த துறைகள் ப்ராஃபிட் புக்கிங்கில் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் கேப்பும் இன்றைக்கி 0.32% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப் 0.17% ஏறி இருக்குது. ஸோ இது அவுட் பர்ஃபார்மிங் த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அது ஒரு ரிலேட்டிவ் ரிசலன்சஸ் இந்த மார்க்கெட்டில் சொல்லலாம். மறுபுறம் அட்வான்சஸ் 1133, டிக்ளைன்ஸ் 1384. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா ரிமைன் வீக். த்ரூ அவுட் த செஷனே அப்படி தான் இருந்தது. ஸோ மேலும் இன்றைய தினம் 11 பங்குகள் 52 வீக் லோவும் 59 பங்குகள் 52 வீக் ஹையும் டச் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக 163 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 19 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. மேலும் மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி ஒரு எமர்ஜஸ் டாப் கைனர்னு சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஆட்டோ, பிஎல், மேக்ஸ் ஹெல்த் கேர் இதெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதில் இண்டிகோ, ஜியோ ஃபைனான்ஸ், எல்என்டி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எட்டர்னல் இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டில் டிசிஎஸ் அவங்களுடைய ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது 1.2% அதிகரித்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு. அதுபோல் இபிட்டா மார்ஜினும் ஏறி இருக்குது 25.4. அதுபோல் 31 ரூபா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபுறம் இந்த இன்ஃபோ எட்ஜுங்கிற கம்பெனி 2.9% விழுந்திருக்கு. ஸோ அவங்களுடைய க்ரோத் பார்த்தோம்னா மார்ச் மாதம் குறைந்துள்ளதாக தகவல் அவங்க கொடுத்ததுன்னு அதுக்கு தகுந்தாற்போல் அது ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சில முக்கிய விஷயங்களை பார்க்கும் பொழுது தங்கம் 276 ரூபாய் அதிகரித்து 1,52,052லையும், வெள்ளி 1,887 ரூபாய் குறைந்து 2,38,031லையும், குருடாயில் 385 ரூபாய் அதிகரித்து 946லையும் மடைமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆயில் டேங்கர் மற்றும் 5 ட்ரை பல்க் ஷிப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவல் த்ரூ ஹார்மஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட 2 ஈரானியன் டேங்கரும் போயிருக்குங்க. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். அதுமாரி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு செபி நாடு வந்திருக்கு. எதுக்குன்னு பார்த்திங்கனாக்க அந்த டெரிவேட்டிவ்ஸில் பிஎஸ்சி ஃபோக்கஸ் ஐடி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரத்துக்கு திஸ் இஸ் பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுமாரி ஐஆர்பி இன்ஃப்ரா அவங்களுடைய மார்ச் டோட்டல் கலெக்ஷன் 21% இயர் ஆன் இயர் அதிகரித்திருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், 3M இந்தியா நடந்திருக்கு. ஸோ இன்றைய தினம் நிஃப்டி ஹை காலையில் 9:15 வந்துடுச்சு. ஆனால் நேற்று க்ளோசிங்கை தாண்ட முடியல. 23,990.75 லோ அரௌண்டு ஒரு 1:30 மணிக்கு வந்தது. 23,682.80 ஓவராலாக 308 புள்ளிகள் குறைந்திருக்கிறது இன்றைக்கி. சரி, வாலட்டிலிட்டி பார்க்க முடிஞ்சது. மேலும் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோன்னா
பிலோ ஆவரேஜ் 57 லட்சம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் ஆவரேஜ் வால்யூம் 10 லட்சம். ஸோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி ஸ்லைட்லி அப் பை 3.7%, 20.43 இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்லேயும் நம்மளால் ரியாக்ஷனை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ நாளை தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். 23,650 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.